الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நான் ஓதிய இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவது அரசுகளுக்கெல்லாம், அதிகாரத்திற்கெல்லாம், அதிபதிக்கெல்லாம் அதிபதி அல்லாஹ் ஒருவன் தான். அவன் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான். அவன் நாடியவர்களை ஆட்சியை விட்டும் அப்புறப்படுத்துகின்றான். அவன் நாடியவர்களை அல்லாஹ் கண்ணியத்தோடு உயர்த்துகின்றான். அவன் நாடியவர்களுக்கு இழிவை அல்லாஹ் கொடுக்கின்றான். அவனிடத்திலே அத்துணை காரியங்களும் உண்டு. அவன் அனைத்தையும் மிகைத்து அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த மலேசிய திருநாட்டிலே நாளைய தினம் 20 ஜூலை 2024 ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் யங் தி பெர்துவான் அகோங் சுல்தான் இப்ராஹிம் மன்னர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நாளை இஸ்தானா அரண்மனையிலே பதவியேற்கின்றார். ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2024 அன்றே அவருடைய 5 ஆண்டு காலத்தினுடைய பதவி காலம் தொடங்கிவிட்டது. யங் டி பெர்துவான் அகோங் சுல்தான் இப்ராஹிம் அவர்கள் 17வது மன்னராக அவர்கள் முடிசூடுகின்றார். நாளை பல வரலாற்று கலாச்சார ரீதியான நிகழ்வுகள் கொண்டு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அகோங் மன்னருடைய பதவி என்பது மலேசிய திருநாட்டை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு, சட்டம், அரசியல் அந்த சிஸ்டத்திலே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது. நாட்டு மக்களிடையே, சமூகங்களுக்கிடையே ஒற்றுமையை நிலைத்திருக்க செய்வதிலும், இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் சீரான முறையிலே சரியான பாதையில் நிலைபெறுவதை உறுதிப்படுத்துவதற்காகவும், இன்னும் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீராக சிறப்பாக அமைவதற்குமான மிக முக்கியமான பதவியாக இந்த அகோங் மன்னருடைய பதவி இந்த நாட்டிலே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஒரு நாட்டிலே ஆட்சியாளர்களும்
அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குடிமக்களும் இணங்கி வாழுகின்ற பொழுதுதான், நல்லுறவோடு செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக சிறப்பாக அமையும். எந்த அளவுக்கென்றால், ஆட்சியாளர்கள் மரம் போன்றும் அந்த ஆட்சியினுடைய குடிமக்கள் வேர்கள் போன்றும் உதாரணமாக நாம் சொல்லலாம். மக்கள் இன்றி, அதாவது ஒரு மரத்திற்கு வேரின்றி அந்த மரம் செழிப்பாக வியாபித்து சிறப்பான முறையில் இருக்க முடியாது. அதுபோன்று ஒரு மரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மரத்திற்கு வேர் என்பது மிக அவசியம். அந்த வேர்களுக்கும் மரம் மிகவும் அவசியம். மரமின்றி வேர் மட்டும் எதையும் செய்துவிட முடியாது. ஆகவே இரண்டு தரப்பினர்களும், ஆட்சியாளர்களும் அந்த நாட்டினுடைய குடிமக்களும் இணங்கி செயல்படுகின்ற பொழுதுதான் நாடு வளர்ச்சி பாதையிலும் முன்னேற்ற பாதையிலும் செல்ல முடியும். யாங் டி பெர்துவான் அகோங் சுல்தான் இப்ராஹிம் அவர்கள் தனது மாநிலம் மட்டுமின்றி பெடரல் டெரிட்டரிஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகள், இன்னும் சுல்தான்கள் இல்லாத பகுதிகளான மலாக்கா, பினாங், சராவாக், சபா போன்ற மாநிலங்களுக்கும் ஒரு இஸ்லாமிய தலைவராக அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய தலைவராக செயல்படுகின்றார்கள். அதுவும் அவர்களுடைய அந்த பதவி இந்த நாட்டை பொறுத்தவரையிலே உலுல் அம்ர் என்று கருதப்படுகின்றது. எனவே அந்த பதவிக்கு, அந்த தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அரசாங்கம் இந்த மக்களை கேட்டுக்கொள்கிறது. அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களிலே தலைவர்களுக்கும் பொறுப்புதாரிகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சமகால எகிப்திய அறிஞர் அஹ்மத் பின் முஸ்தபா அல் மராகி தன்னுடைய விளக்க உரையில் கூறுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், உலில் அம்ரி மின்கும் என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும், ஆட்சியாளர்களையும், தலைவர்களையும் இது குறிக்கிறது என்று அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். அதை உறுதிப்படுத்தும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸையும் நமக்கு அறிய தருகிறார்கள். அலல் மர்இல் முஸ்லிமி அஸ்ஸம்உ வத்தாஅ, முஸ்லிம் மீது கடமையாக இருக்கிறது தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிவது. ஃபீமா அஹப்ப வ கரிஹ, அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தலைமைத்துவத்திற்கு ஒரு முஸ்லிம் கட்டுப்பட வேண்டும். இல்ல அய்யுமர பிமஅசியத்தின், தவறான பாதையிலும் பாவத்தின் பக்கமும் அந்த தலைவர் அவரை நிர்பந்திக்காதவரை, அப்படி பாவத்தின் பக்கமாக அவர் ஏவுகின்ற பொழுது அப்பொழுது அவர் மீது கீழ்ப்படிவது அந்த முஸ்லிமின் மீது கடமை இல்லை என்பதையும் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி எல்லா சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையோடு மத சார்பின்றி நல்ல சிறப்பான சட்டங்களை வகுத்து அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான ஒரு பதவியாக இருக்கக்கூடிய இந்த மன்னர் பதவி, அந்த பதவியின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு செழிப்பு ஏற்படுவதற்கும், இஸ்லாமிய விழுமியத்தின் அடிப்படையிலே, கொள்கைகளின் அடிப்படையிலே மிக சிறப்பான ஒரு ஆட்சி அமைவதற்கும், இந்த மன்னர் ஆட்சி அதற்கு துணை நிற்பதற்கும், சிறப்பான ஒரு நாடாக இந்த நாடு உருவெடுப்பதற்கும்
வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று நாம் அனைவரும் துஆ செய்து கொள்வோமாக.